அன்பர்களே, இன்று ஆனி மாதம் பிறந்திருக்கிறது. ஷடசீதி புண்ணிய காலம் என்று இதனை சொல்வார்கள். இன்றைய தினம் நாம் மன்னிப்பள்ளம் ஸ்ரீ வைத்தியநாதர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ள மன்னிப்பள்ளம் கிராமத்திலே இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது. வைத்தீஸ்வரன் கோவில் அருகிலேதான் இந்த ஊரும் உள்ளது. மக்களை காக்கும் பொருட்டு சிவபெருமான் வைத்தியநாதராகவும் அம்பிகை தையல் நாயகியாகவும் பூலோகம் வந்தனர். கைலையிலிருந்து சிதறிய 5 வில்வ பத்திரங்கள் 5 இடங்களில் விழுந்தன. இங்கு சிவனும் பார்வதியும் நிலைத்து நின்றனர். 5 தலங்களும் பஞ்சவைத்தியநாத க்ஷேத்திரங்கள் எனப்படுகின்றன. அவை வைத்தீஸ்வரன் கோவில், மன்னிப்பள்ளம், ராதாநல்லூர், ஐவநல்லூர், பாண்டூர் என்பவை ஆகும். இந்த 5 தலங்களையும் ஒரு சேர வழிபட்டால் நம் நோய்கள் நீங்கிடும் என்பது கண்கூடு. இவற்றுள் மன்னிப்பள்ளம் வைத்தீஸ்வரன் கோவில் அருகில் உள்ளது. இங்கு முற்காலத்தில் ஓடிய நதி சுப்பிரமணிய நதி, தற்போது மன்னியாறு எனப்படுகிறது. வேதவே வடிவமான தேவலோகத்தினர் தங்கியிருந்த பள்ளமான பகுதி என்பதால் மண்ணு பள்ளம் என அழைக்கப்பட்ட பகுதி பிற்காலத்திலே மருவி மன்னிப்பள்ளம் எனப்படுகிறது. தன்வந்திரி பகவான் ஒரு முனிவர் வடிவில் தவம் இருந்த புண்ணிய பூமி இது. அப்போது இந்த பகுதியை ஆண்ட மன்னன் தன்வந்திரி முனிவருக்கு தொல்லைகள் செய்தார். தன்னை மதிக்காத தன்வந்திரி முனிவரை நெருப்பில் வீசுமாறு செய்தும் கோவிலை இடிக்கச் சொல்லியும் உத்தரவிட்டார். ஆனால் எவ்வித சேதாரமுமின்றி நெருப்பிலிருந்து வெளிவந்த முனிவர் கோவில் சிலைகளை கொண்டு புதிய ஆலயத்தை நிர்மாணித்தார். சிவபெருமான் தன்வந்திரி முனிவருக்கு காட்சியளித்து மருத்துவ முறைகளையும் அருளினார். எனவே இப்பகுதி ஔஷதபுரி என்னும் பெயரையும் பெற்றது. வனவாசத்தின் போது பாண்டவர்கள் வழிபட்ட ஆலயம் இது. அவர்களுக்கு நோயினால் பாதிப்பு ஏற்பட்ட போது தம்மை காத்திட இங்கு பாண்டவர்கள் சிவ வழிபாடு செய்திட அவர்களுக்கு ஈசன் அருள் பாலித்தார். ஊர் ஔஷதபுரி, இறைவன் ஔஷதபுரீஸ்வரர், இறைவி ஔஷத நாயகி, விநாயகர் ஔஷத விநாயகர், தீர்த்தம் ஔஷத தீர்த்தம். இப்படி 5 விதமாக ஔஷதம் என்னும் பெயரில் இங்கு அமைந்துள்ளதால் இந்த தலம் பஞ்ச ஔஷத தலம் எனப்படுகிறது. கிழக்கு பார்த்த ராஜகோபுரம், மூலவர் ஆதி வைத்தியநாதர், இவருக்கு ரத்தனபுரீஸ்வரர் என்னும் பெயரும் உண்டு, திருமேனி அழகர் என்ற பெயரும் உண்டு. ஆண்டுதோறும் இங்கு பாத யாத்திரை வரும் செட்டிநாட்டு பக்தர்கள் இவரை வணங்கிய பிறகுதான் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கே செல்வார்கள். கருவறையின் இடப்பக்கம் தெற்கு நோக்கி அம்பாள் தையல் நாயகி காட்சி தருகிறார். அந்நியர் படையெடுப்பின் போது அம்பாள் விக்கிரகத்தை பின்னம் செய்து திருக்குளத்தில் போட்டுவிட்டார்கள். பின்னர் அம்பாளின் புது விக்கிரகம் செய்து பிரதிஷ்டை செய்து வழிபட்டார்கள். சில காலம் கழித்து பக்தர் ஒருவரின் கனவில் வந்து அம்பாள் தான் குளத்தில் இருப்பதை கூறி தன்னை வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டாள். எனவே கருவறையிலே பழைய மற்றும் புதிய அம்மன்கள் இங்கே உள்ளனர். தன்வந்திரி பகவான், கங்காதீஸ்வரர், நடராஜர் மற்றும் கல் திருமேனிகள் சன்னதிகள் உள்ளன. இங்கு உள்ள பாகவத விநாயகரை வழிபட்டால் கல்வியிலே மேன்மை அடையலாம். 1920 காஞ்சி ஸ்ரீ மகாபெரிவர் இங்கு வருகை புரிந்துள்ளார். இந்த தலத்தில் ருண ரோக நிவர்த்தி ஹோம வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறும். பிற வெளிநாட்டவர்கள் பலர் இங்கு வந்து வழிபாடு செய்து தனிச்சிறப்பாக அமைகிறது. பிரதோஷம், சங்கடகர சதுர்த்தி, முருகன் திருக்கல்யாணம், சஷ்டி போன்ற பல விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன. பிணி நீக்கி ஆரோக்கியம் தரும் மன்னிப்பள்ளம் ஸ்ரீ தையல் நாயகி சமேத ஸ்ரீ ஆதி வைத்தியநாதரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.